அதுதான் நம் இளவரசர் பொன்னியின் செல்வர் போரிட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறான்? உங்க ஃபியூச்சரை பிரைட்டா மாத்த டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஃபார் விமென்ல ஜாயின் பண்ணுங்க. பிகாம், பிபிஏ, பிசிஏ, பிஏ இங்கிலீஷ் அண்ட் தமிழ், நாட்டியா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைக்காலஜி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ண mgrjanaki.ac.in ல லாகின் பண்ணுங்க. பழுவேட்டரையின் பத்தினி அதுவும் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? வீரனே, அந்த நந்தினியை சிறு வயது என் இடத்து வைத்து வளர்த்தவனே இந்த ஆளாவுடையாங்களா? அப்படியா? அது மட்டுமல்ல, அவளை வைணவ பாசனங்களை கற்றுக் கொடுத்து சாத்தா ஆண்டாளாவே வளர்த்து வைத்தேன். ஆனால் அவளோ பலரும் தன்னை புகழ வேண்டும் என்று மயக்கத்துக்கு ஆனார். பல்வேறு மாற்றங்களுக்கு பின் பழுவேட்டரையரின் பத்தினியானார். ஆண்டாளாக வளர வேண்டியவர் இறுதியில் அழுவதாக ஆடுவதாயிருப்பார். ஓ, அதுதான் இந்த மூடு பல்லக்கு விஷயமா? அது மட்டுமல்ல, இன்று கடவுள் சமுதாய முறையில் ஒரு விருந்து நடக்கிறது. இதுதான் அனைவரும் சொல்கிறார். சரி, நான் வருகிறேன். சென்றாலும் சென்றேன். கடம்பூர் இளவரசர் கந்தமாறன் என் நண்பன் தான். உண்மையே நான் அழைத்து செல்ல வேண்டும். இருந்தா நல்ல ஆலையா? வந்தியத்தேவா, கடம்பூருக்கா செய்கிறாய்? உன்னை யாரென்று எனக்கா தெரியாது? தக்க சமயத்தில் வேஷத்தை கலைக்கிறேன். விருந்தினர்கள் அனைத்தும் வந்து விட்டார்கள். இது யாரையும் உள்ளே விடாது. ஜாக்கிரதை. கட்டுக்காவல் பலமாக இருக்கிறது. யார் இந்த வாழ்வன்? ஓ, இந்த வாழ்வனால் தான் வாயில் காப்பவர்கள் வாக்குவாதமா? சரி சரி, இரவு 2ஆம் ஜாமத்திற்கு மேலாகிவிட்டது. இவருக்கு உணவளித்து தனி இடத்தில் ஓய்வெடுக்க சொல். வருகிறேன். ஜாக்கிரதை. அரசியல் தலைவர்களின் ஆலோசனை மண்டபத்திற்கு. சரி, நீ தங்க தனியாக ஏற்பாடு செய்தேன். வா. அரசியல் தலைவர்களின் ஆலோசனை, பழுவேட்டரையரின் அழுகை, நந்தினியின் மூடு பல்லக்கு விஜயம்.
சோழநாட்டின் சோழனாகி வாழ்க வாழ்க உங்களை தோழியின் ராஜபிரதாகி வாழ்க வாழ்க இலங்கை திக்கும் கேரள் வாழ்க வாழ்க அழுத்தங்கள் பழங்காட்டினர்கள் வாழ்க வாழ்க இந்த புகழத்தை கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து விட்டது. இனியர் வாகையர் மாதண்ட நாயகர் உங்களை புகழாமல் வேறு யாரை நான் புகழ்வது? உங்கள் புகழ்ச்சியால் மட்டும் என் உள்ளத்து வேதனை குறைந்துவிட்டார். வேதனையா? சந்தோஷமா? ஏன் மன்னர் சுந்தர சோழரின் உடல்நிலை எப்படி உள்ளது? வைத்தியர் முதல் ஜோதிடர் வரை அனைவருமே கைவிரித்து விட்டது. நிலையில் மன்னருக்கு ஏதேனும் நேர்ந்தால் பட்டத்தையாளர்கள் இருவர் இருக்கும்போது ஏன் இந்த காலம் இருவருடைய ஆட்சியை நிர்வாகத்தில் பொறுப்பற்றவர்களாகிவிட்டார்கள். வந்தியர் செல்வன் இளைஞர்களுக்கு வருவதாகவே தெரியவில்லை. பட்டக்கிழவரசர் ஆதித்ய பெரியாரோ காட்சியை விட்டு வரமறுத்து தனக்கென பொன் மாளிகை கட்டிக் கொண்டிருக்கிறார். இந்நிலை தொடர்ந்தால் அரசு எல்லா பொறுப்புகளிலிருந்தும் நாம் விலகிவிடலாம் என்று நினைக்கிறேன். கூடாது 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 கூடாது. தாங்கள் விலகினார் 4 தலைமுறைகளாக சிந்நீர் சிந்தி காத்த இந்த சோழ சாம்ராஜ்யம் சின்னா பின்னமாகிவிடும். இதை ஏன் தன்னை மன்னர்கள் கூறக்கூடாது? கூறி பார்த்து விட்டேன். எல்லாவற்றுக்கும் பெரிய செல்வியின் மாதிரியிடமும் இளவரசர் குந்தியுடன் அல்லவா யோசனை கேட்க சொல்கிறார். அந்தவர் ராஜ சேவையில் தலை நிறைத்து போன தாங்கள் இந்த பெண்களிடம் யோசனை கேட்பதா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். தங்களுக்கு இது மகா கேவலம். மன்னிக்க வேண்டும். இப்போது வயதான காலத்திலும் தாங்கள் இளையராணி மந்திரியை தாங்கள் செல்வதெல்லாம் மூடத்தமிழத்தில் அழைத்துச் செல்வதையும் அவர் யோசனை கேட்டுத்தான் நடக்கிறதும் மக்கள் குற்றம் சாட்டுகிறார்களே. வள்ளுவர் தேவரின் மரியாதைக்கு அழகலை. இப்போது கூட மூடு பள்ளைக்கு ராஜாவே சட்டம் நேரம் இருக்கும்போது தங்களை பேசுகிறேன். இப்பொழுது உள்ள பிரச்சனை அதுவல்ல. சோழ நாட்டின் எதிர்காலம் என்ன? அதை பற்றி ஆலோசித்திருந்தால் உங்களை அழைக்கிறேன். இளவரசர் அருள்மொழித்தேவரோ ஈழத்தில் ஆதித்தரோ காந்தி இப்படி செய்தால் என்ன? எப்படி? பட்டத்திற்கு உரிய முடியாத வாரிசு மதுராந்தகரையே மன்னராக்கி விட்டால் இதை மக்களே கண்டால் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்? கண்டராஜத்துறை செல்வ புதரல் தானே மதுராந்தகர். அவர் ஒரு வயது குழந்தையாக இருக்கும் பொழுது மகன் கண்டராஜத்தை மறைந்தார். அதனால் அவருடைய தந்தை ஐக்கிய முடி சூடிக்கொண்டார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் இறந்ததால் அவருடைய மகன் சுந்தர சோழன் மகிடம் கொடுத்தார். வேறு வழியை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். ஆனால் இப்போது மதுராந்தகர் காலை பருவத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறார். இளையவரின் பிள்ளை பட்டத்துக்கு வருவதை விட மூத்தவரின் மகன் பட்டத்துக்கு வருவதாக முறை பழுவூர் தேவர் கூறுவது தான் சரி. மதுராந்தகருக்கு பட்டம் அதுதான் ஞாபகம். அதுதான் மனு நீதி. சோழகுல நீதியும் அது. உங்கள் ஏற்றம் அது என்றால் என் விருப்பமும் அதுதான். ஆனால் பெரிய பாட்டு செல்வியின் மாதிரி தன் மனிதன் மதுராந்தகரை சிவனேரியில் வளர்த்துள்ளார். இந்த ஏற்பாட்டிற்கு அவன் உடன்படுவாரா? என் மாதிரி சம்மதிக்க விட்டால் என்ன? அந்த மதுராந்தகரை உங்கள் முன் தோன்றி சம்மதித்தால் இளவரசரே, இறங்கி வாருங்கள். மதுராந்தக சோழர் அனைவருக்கும் நன்றி இழந்த வணக்கம். இந்த சோழ நாட்டின் தலைவர்களே, ராஜ பிரதானிகளே, சம்புவராயர், ராஜாலயா, வனராமுடியா, அனைவருக்கும் இந்த மதுராந்தகரின் அன்பு கலந்த வழக்கங்கள். இந்த சோழ நாட்டின் மன்னராக்க எனக்கே மகனும் சூட்ட ஏற்பாடு செய்த தானாளியால் பெரிய பழுவேட்டை அவர்களுக்கும் அதற்கு உறுதுணை புரிந்த
உங்கள் அனைவருக்கும் இந்த மதுராந்தகன் என்றுமே கடமைப்பட்டுள்ளது. அனைவருக்கும் மதுராந்தக சோழர் சோழநாட்டின் எதிர்காலம் என்ன? இப்பொழுது புரிகிறதா? மூடு பள்ளத்தின் ரகசியம். வாங்க, எல்லோரும் விருந்த மண்டபத்துக்கு போகலாம். சூழ்ச்சிமலை சதிப்படலம் சோழ சாம்ராஜ்யத்தை சூழ்ச்சி கிழந்தார்கள். யாரை யாரை நம்பாமல் இருப்பது ஒன்றுமே புரியவில்லை. சரி, இனிமேல் நம்ம இருப்பது கூடாது. நண்பர் கந்தமாரிடம் விடைபெற்றுக் கொண்டு உடனே புறப்பட